ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இனிமேல் இது போல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பனங்கிழங்கு புட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நிறைய பயன்கள் இருக்குது. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ பனங்கிழங்குல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மளில் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நம்மளில் சில பேர் அதிகப்படியாக இந்த பிரச்சனைகளில் சிரமப்படுவோம். ஃபஸ்ட்டு அனிமிக். ஸோ இந்த அனிமிக்கு இந்த பனங்கிழங்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. ரெண்டாவது கான்ஸ்டிபேஷன் நிறைய குழந்தைங்களுக்கு கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பனங்கிழங்கு நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து அவங்க விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, எல்லார் வீட்லேயும் டயபெட்டிக் பேஷண்ட் நிறையவே இருப்பாங்க. ஒருத்தராவது இருப்பாங்க. கட்டாயம் அவங்க இந்த பனங்கிழங்கை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட இன்சுலின் அதிகப்படியாக சுரக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டாகும். வாங்க இந்த பனங்கிழங்கு புட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பனங்கிழங்கு இது போல் நல்லா தண்டு உள்ள பனங்கிழங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா 3-4 தடவை அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் மண் நிறைய இருக்கும். நான் வாங்கினது நல்லதுனால மண் அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்யும்போது ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். நீங்கள் பனங்கிழங்கு வேக வைக்கும்போது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் பனங்கிழங்கு நல்லா வெந்து கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்துடும். உங்களோட குக்கர் அளவை பொறுத்து. சில பேர் குக்கர் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அவங்க 3 விசில் விட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பனங்கிழங்கு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது உடனே நீங்கள் தோல் உரிச்சு எடுக்க முடியாது. அதனால் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆறின பிறகு இது மேலே உள்ள தோலை இது போல் உரிச்சு எடுத்துடுங்க. ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போஸ்ட் பண்ணது. மேலே உள்ள தோலை எடுத்த பிறகு நடுவில் இந்த பார்ட்டை பிரித்து எடுத்துங்க. இது போல் தண்டு மாதிரி இருக்கும். அந்த தண்டு நமக்கு வேண்டாம், அது தூக்கி போட்டுடுங்க. ஸோ இது போல் உரிச்சு எடுக்கணும். பனங்கிழங்க உரிச்சு எடுத்திங்க அப்படின்னா அது போல் நாராக வரும். நாரை தூக்கி போட்டுடுங்க. இது போல் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி கொடுத்தா கூட பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிடாத பசங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புட்டுக்கு பண்ணும்போது இது போல் பெருசாக உரித்து எடுத்துக்கோங்க தண்டை. நார் பகுதி கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. நம்ம சீவும் போது அந்த நாரும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதனால் பசங்களுக்கு நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது போல் துருவுறது இருந்தால் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு துருவுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 பல்ஸ் விட்டிங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது போல் பெரிய கண் இல்லை சின்ன கண்ணில் பண்ணிங்கன்னா இன்னும் குட்டி குட்டியாக அழகாக கிடைக்கும். இது போல் ரொம்பவே அழகாக துருவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இது ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபின்னு கூட இதை சொல்லலாம். பனங்கிழங்கு சாப்பிடாதவங்க கூட இந்த கிழங்கு நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிழங்குல தான் பண்ணது அப்படின்னு அவங்களால கட்டாயம் கண்டுபிடிக்கவே முடியாது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப் அளவுக்கு கிழங்கு கிடைச்சிது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சத்தானதும் கூட. அவ்வளோதான், நம்மளோட புட்டு தயாராகிடுச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேஜி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.